போது அத அறிவை வச்சு யோசிக்காதீங்கன்னு சொல்றாங்க. இப்போ அறிவை வச்சு யோசிக்க வேணாம்னா, அந்த அறிவை வச்சு யோசிக்கலைன்னா அவருக்கு அந்த அறிவு எப்படி வந்து? ரெண்டாவது அறிவுன்னா என்னன்னு யோசிக்கும் போது நம்ம பிறக்கும் போது எதுவுமே தெரியாது. பசிச்சதுன்னா சாப்பிடணும் கூட தெரியாது. அப்போ பசிச்சா அழுதோம்னா அம்மா வந்து பால் கொடுப்பாங்கன்னு முத ஒரு குழந்தை வந்து வீன்னு கத்தும் போது அம்மா வந்து பால் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே தெரிஞ்சுக்கிச்சு. அடுத்த வட்டம் பசிக்கும் போதெல்லாம் அழுகணுங்கிறத அது தெரிஞ்சுக்கிச்சு. இதுதான் அறிவு. இப்ப வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வேலைக்கான அறிவு இல்லாம இருந்ததுன்னா அவங்க எப்படி அந்த சம்பளம் வாங்க முடியும்? அப்போ அறிவு தான் கடவுளே வந்து எதுக்காக நமக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சாருன்னா, நம்மள மாதிரி அறிவா இருக்கிற ஒருத்தன் இருட்டுல அறியாமையில இருக்கிறான், அவனுக்கு அறிவை கொடுக்கணுங்கிறது தான் கடவுளோட வேலையாகும். இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, அறிவை வச்சு நம்மகிட்ட கேள்வி கேட்டானா நம்ம மாட்டிக்கிறோங்கிறதுனால அவங்க வந்து மிக்கு சோதிக்க வேண்டாம், சுடர் விட்டு உள்ளான் எங்கள் ஜோதியான்ங்கிறத அவர் சொன்னது எதை சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப கடவுள் இருக்கிறான் நான் சொல்றேன் நம்பு, இத வந்து அவரு ஜோதியா இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாருப்பா அதை பத்தி டவுட் பண்ணாதன்னு தான் சொன்னாரே தவிர இங்க வர்ற அறிவுகளை எல்லாம் சோதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளும் என்னன்னா கடவுள் நம்மளோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்படி கம்யூனிகேட் பண்ணும் போது நம்ம அறிவு வளர்ந்துச்சுன்னா சந்தோஷப்படுறாரு. நம்ம அறிவுல வளர்ந்து போய் நிக்கும் போது ஆணவம் கண்மம் மாயங்கிற 3 மலங்களை அழிச்சு அதுதான் விபூதியா பூசுறோம். அப்படி விபூதியா பூசுறதோட போகும்போது நம்ம சுத்தமா போய் நிக்கும் போது நமக்காக நம்ம உயரத்தை விட சிவபெருமானோட உயரத்தை விட உயரமா நீற்றுக்கொடிய புடிச்சுக்கிட்டு நம்மால ஒருத்தன் வந்துட்டான்னு நமக்காக நம்மளோட வெற்றி கொடி ஞான வாழ்வி என்னும் ஐயர்னு சொல்லுவார் இல்லையா, அந்த இதுல வந்து நீற்றுக்கொடியை புடிச்சிட்டு நமக்காக நிக்கிற பெருமான்னு சொல்லி முடிப்பார். அப்போ அவர் எதிர்பார்க்கறது நம்ம அறிவுல வளரணும். எதுக்காகனா 5 புல்லுல இருந்து 5 அறிவு வரைக்கும் அவர் கொடுத்ததே அறிவு தானே. அந்த அறிவு நமக்கு கொடுத்ததுல வேலை செய்யறோமா அப்படின்னு பாக்குறது தானே அவங்களோட வேலையா இருக்கும். அப்ப அறிவு வளர்த்துக்க வேண்டாம்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? அறிவுதான் வளரணும்னா இப்ப பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க போயிட்டாங்க, படிப்பு வந்துச்சு போயிட்டாங்க, நான் வாத்தியார் வந்தாரு போயிட்டாரு, மத்த எல்லாருமே வந்து போகுது, இப்ப இருக்கிற எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல போகுது. ஆனா எனக்குள்ள அவங்க வந்து கொடுத்த எல்லாமே வந்து அறிவா இன்னைய வரைக்கும் நிக்குது. நான் சாகுற வரைக்கும் நிக்கும். செத்தப்புறமும் புத்தி தத்துவமா சஞ்சீதத்துல போய் நிக்கும். அப்படி நிக்குதுன்னா அறிவு தான் நமக்கு. அந்த அறிவு வந்து தேவையில்லாத இடம் ஒண்ணு வரும். அப்போ அதுதான் வந்து நம்மள நாமளாவே தெரிஞ்சுக்கிற ஒரு இடம். அந்த இடத்த காட்டுறது வந்து சிவபெருமானால்தான் முடியும். அதை நமக்கு காட்டுவாரு. நம்மளோட வெற்றிக்காக நீற்றுக்கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு அவர் நிற்பாரு. இதை நமக்கு செய்யணும் அப்படின்னா வெறும் புராணம் பத்தாது. புராணத்தோட சேர்ந்து தத்துவார்த்த விளக்கமும் வேணும், தத்துவார்த்தத்தோட சேர்ந்து வரலாற்று விளக்கமும் வேணும். இது 3ஐயும் சேர்த்து சிவபெருமானை பார்க்கும்போது அவர் வித்தியாசமா நமக்கு தெரிவார். இது தெரியாத வரைக்கும் நம்ம இன்னொருத்தரால ஏமாத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். கடைசி வரைக்கும் ஏமாத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட விருப்பமா இருக்கிறது. நம்ம 9:30 சொன்னீங்க, 9:50 9:47 ஆயிடுச்சுனாக்க அதிகமா டைம் எடுத்துட்டேன். இதுல வந்து ஏதாவது உங்களுக்கு உங்க நம்பிக்கைய வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து தொந்தரவு பண்ணியிருந்ததுன்னா அதுக்காக நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இது இந்த விஷயத்த உள்ள போட்டு வச்சுக்கிங்க. உங்க வாழ்க்கையோட சேர்த்து இத புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம பெருமானை புரிஞ்சுக்கிறதுக்கும் வினைய புரிஞ்சுக்கிறதுக்கும், வினையெல்லாம் நிறைய தப்பு தப்பா சொல்லி வைக்கிறாங்க. அந்த வினைய புரிஞ்சுக்கிறதுக்கும் ஆணவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும், ஆணவம்னா என்ன வினைனா என்ன இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய உழைப்பை செலுத்துங்க. அவங்க சொற்பொழிவாளர் எல்லாமே ஏன் நமக்கு மக்களுக்கு பிடிக்குது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, என்னோட பேச்சு அவங்களுக்கு பிடிக்காது. சொற்பொழிவாளரோட நான் சொற்பொழிவாளன் இல்ல, அதை மாதிரி சொல்லிடுறேன். என்னோட பேச்சுல வந்து அந்த இது இருக்காது, ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டு. இதே பேச்சை வந்து இன்னொரு நாள் பேச வச்சீங்கன்னா இப்ப வர்ற மாதிரி வருமாங்கிறது எனக்கு தெரியாது. அப்படிங்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டு இதை வந்து நம்ம கொடுக்கறது இல்லை. அங்க என்ன மாதிரி தோணுதோ அது மாதிரிதான் பேசுறது. நான் சொற்பொழிவாளன் இல்லை. அப்படிங்கும்போது சொற்பொழிவாளர் பேச்சு ஏன் மக்களுக்கு பிடிக்குது, என் பேச்சு வந்து ஏன் மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா, சொற்பொழிவாளர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்கிங்க, சிவபெருமான் உங்களை பார்த்துப்பாரு. அதுல வந்து அவங்களுக்கு என்ன இருக்குன்னா,
எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லை, ஈஸியா வீட்டுல உட்காந்துக்கிட்டே 4 பதிகத்தை பாடினா எல்லா வேலையும் நடந்துரும், சிவபெருமான் நம்மளை பார்த்துருவாரு, காப்பாத்திடுவாரு, பல வினைகளை எல்லாம் எரிச்சிருவாருன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுனா, எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுனால அவங்களோட பேச்சு அவங்களுக்கு ஈஸியா பிடிச்சு போயிருக்கு. என்னோட பேச்சுல நீ காலையில எந்திரிச்சேன்னா நீ தான் வேலை செய்யணும். ஏன்னா 5 அறிவு வரைக்கும் உனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாரு. ட்ரைனிங் கொடுத்துட்டு 6வது அறிவுல வந்து உனக்கு முழு சுதந்திரம் உண்டு. உன் வாழ்க்கையில எந்த வகையிலையும் தலையிட மாட்டாரு. என்னோட சைவ சித்தாந்த கிளாஸ் நிறைய கிளாஸ் போறேன். அந்த எல்லா சைவ சித்தாந்த கிளாஸ்லயும் அவங்க என்ன சொல்லி வர்றாங்க அப்படின்னா, கடவுள் வந்து நம்ம வந்து ஒரு பொம்மை, அவர் வந்து கையில கயிறு வச்சிருக்காரு, அவர் ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, நம்மளால சுயமா எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நமக்கு வினைகள் காரணமா பிறப்பு அமையுது, அந்த பிறப்பை கொடுக்கறது தான் பெருமானே தவிர, பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நிகழ்ச்சிகள் அவனால ஏற்பாடு செய்யப்படுதே தவிர, அந்த நிகழ்ச்சிக்குள்ள தப்பாவோ சரியாவோ மாத்தலாம், அந்த உரிமை வந்து நமக்கு உண்டு. இப்படி மாத்துறதுனாலதான் இப்ப இருக்கிற ஓசோன்ல ஓட்ட விழுந்ததுக்கு காரணம். இப்போ உலகம் பூரா வந்து சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு பாத்தீங்கன்னா தப்பாதான் இருக்குது. இது கடவுள் வந்து நூலை கட்டி ஆட்டிட்டு இருக்காருன்னா அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்மளோட உலக தப்புகள்லாம் அவரோட தப்பா மாறிடு. அந்த அளவுக்கு சொற்பொழிவாளர்கள் எல்லாவும் சங்கரர் பண்ண மாதிரி பண்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம சிவபெருமான முட்டாள்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க இருக்கிற மொத்த தப்புக்கும் காரணம் அவன்னு மாத்திடுறாங்கல்ல. ஏன் அப்படி சொல்றது இவங்களுக்கு பிடிக்குதுன்னா, என் தப்புக்கு நான் காரணம் இல்ல, சிவபெருமான் தான் காரணம்னு சொல்றதுனால இவங்களும் கையை தட்டிட்டு ஆமா ஆமாங்கிறான். அப்படி இல்ல, நிகழ்ச்சி அவனால் நடத்தப்படுது, தனுகரண போன போகம் அவனால கொடுக்கப்படுது. அந்த நிகழ்ச்சிக்குள்ள என்ன மாதிரி முடிவை வந்து நான் எடுக்கலாம். இன்னைக்கு நான் மதுரைக்கு போகணும்னு எனக்கு முடிவை ஒரு நிகழ்ச்சி அமைக்கிறான்னா அங்க போகலாம் வேண்டாங்கிற முடிவை வந்து நான் எடுக்க முடியும். போகவும் செய்யலாம், போகாமலும் இருக்கலாம். போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் நடத்துவான், போகாம இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் நடத்துவான். கூகுள் மேப் தான் கடவுளோட வேலைக்கு வந்து சரியான உதாரணமா, இப்ப இருக்கிறதுல சரியான உதாரணமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புரியுது. இங்க இருந்து நான் சென்னைக்கு போகணும்னு பயணத்தை ஆரம்பிச்சுட்டு நான் ரிவர்ஸ்ல போயிட்டு இருந்தாலும் அங்க இருந்து சென்னைக்கு வழிகாட்டுவான். எவ்வளவு தூரம் தப்பா போனாலும் அதுக்கு ஏத்த மாதிரி பிறவிகள் பல பிறவிகளை கொடுத்து சேர வேண்டிய இடத்துக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுவானே தவிர, நம்ம வாழ்க்கையில உட்காந்துக்கிட்ட ஒவ்வொரு வேலையும் வந்து நமக்காக அவன் செஞ்சுட்டு இருக்க மாட்டான். ஆனா கூடவே இருப்பான். இவன் பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன் தான். அப்போ அவங்க சொல்றதுல என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன போனாலும் பண்ணிக்கோ, அத வந்து ஒரு 4 பதிகம் பாடிட்டேன்னா அந்த சிவபெருமான் வந்து உனக்கு பலவினையை பூரா அழிச்சு உன்னை வந்து முக்திக்கு அனுப்பிச்சிருவான். சத்தியமா அனுப்ப மாட்டான். நம்ம வேலை செய்ய இத தெளிவா சொல்ற ஆள் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவர். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம சாத்திர ஆசிரியர். இந்த சாத்திர ஆசிரியர்களை வச்சு எனக்கு நான் முதல்ல திருக்குறள் படிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணேன். திருக்குறளுக்கு எனக்கு அந்த மொழி நட புரியல, அதுக்கான விளக்கம் தெரியல. 15 வயசுல திருக்குறள் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு விளக்கம் சுத்தமா புரியலங்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது திருவாசகம் கையில கிடைச்சது, அது படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கும் விளக்கம் புரியல. அப்போ திருக்குறள் படிக்க ஆரம்பிச்சதுக்கு விளக்கம் புரியாம திருமுறைக்கு வந்தேன். திருமுறைக்கு விளக்கம் புரியாம சாத்திரத்துக்கு போனேன். சாத்திரத்துக்கு விளக்கம் புரியாம யார்கிட்ட போனேன்னா ராமலிங்க அடியார்கிட்ட போனேன். வள்ளலார்கிட்ட போகும்போதும் வள்ளலாரும் பாம்பன் சுவாமிகள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் வந்து எனக்கு சாத்திரத்துக்கும் திருமுறைக்கும் விளக்கத்தை இவங்க 2 பேர் வார்த்தையில இருந்து தான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுல இருந்து திருக்குறளை இன்னும் முழுசா புரிஞ்சுக்கல. இந்த திருமுறைகளையும் சாத்திரங்களையும் சிவஞான மாபாடியம்னு ஒரு நூல் இருக்குது, சிவஞான முனிவர் எழுதினது. அந்த மாபாடியத்துக்கான விளக்கத்தை வந்து வள்ளலார்ட்ட இருந்தும் பாமன் சுவாமிகிட்ட இருந்தும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த சிவஞான மாபாடியம் 1 படிச்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா சாத்திர நூலும் திருமுறைகளும் புரிய ஆரம்பிச்சிடும். இந்த திருமுறையும் சாத்திர நூலும் புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா திருக்குறள் புரியுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுல இருந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஓரளவுக்கு தான் புரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதுல இந்த சொற்பொழிவாளர்கள் இவங்க எல்லாம் போய் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 100 சொற்பொழிவாளர் பார்க்கும்போது எல்லாரும் ஒரே விஷயத்தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க, நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், சிவபெருமான் உன்னை முக்தி கூட்டு போடுவார் அப்படிங்கிறாங்க. எனக்கு வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில தெரியும் போது பார்க்கும்போது அவரோட வேலை இவ்வளவு ஒஸ்டா இருக்காதுங்கிறது தான் முதல் சந்தேகம் எனக்கு. 2வது இன்னொரு பிரச்சனை ஒண்ணு இருக்குது. என்னன்னா கடவுளோட மொழி என்ன அப்படின்னு கேட்கும்போது அது எதுவா வேணாலும் இருக்கட்டும், கடவுள் வந்து எல்லா மொழிக்கும் சொந்தக்காரு. ஆனா எனக்கான மொழிய வந்து
எங்க இருந்து முடிவு செய்யப்பட்டதுன்னா என்னோட பிறப்புலதான். தனுகரண போனம் போகம் வந்து அந்த அந்த போன போகத்துல போனம் தேர்ந்தெடுக்கப்படும் போது நான் தமிழ்நாட்டுல பிறக்கணும்னு முடிவு பண்ணவன் வந்து சிவபெருமான். அப்போ எனக்கு தமிழ் மொழி என்னோட மொழின்னு முடிவு பண்ணவன் வந்து சிவபெருமான் தானே. அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட மொழியில நான் பேசுற தப்பு இல்லைல்ல. அப்படிங்கும்போது நான் கோயிலுக்குள்ள போய் பாடும்போது தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவுக்கும் இறைவா போற்றி அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லுவேன். நம்ம பார்வதி பதையே அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறது இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது எதனால பண்ணப்பட்டதுன்னா சமஸ்கிருதத்தை முன்னாடி கொண்டு வர்றதுக்கு. அது ஒரு சமஸ்கிருதம் வந்து ஏற்பாட்டு மொழி, அந்த மொழியை வந்து இங்கிலீஷ் மாதிரி அது ஒரு மொழி, அது வந்து உலகத்தை ரூல் பண்ணணுங்கிறதுக்காக நம்மளால சாப்பாடு வாங்கிட்டு எழுதப்பட்டவங்களால உருவாக்கப்பட்ட மொழி. அந்த மொழி சிவபெருமானோட மொழி இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட மொழி தமிழ்னு முடிவு பண்ணவன் சிவபெருமான். எனக்கு தமிழ் தான் தெரியும். எனக்கு தெரியாத மொழியில ஒரு விஷயத்த சொல்லி அவனை வழிபடணும்னு எனக்கு கட்டாயம் இல்லைங்கிறதுனால நான் எனக்கு தெரிஞ்சவர் மாணிக்க வாசகர் தான். அவர் சொன்ன வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்போ எனக்கு என்கிட்ட பேச்சு கேட்கிறவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னோட பேச்சுல இருந்து 1-2 வார்த்தைகளை எடுத்து அவங்க வாழ்க்கைக்குள்ள பயன்படுத்தினாங்கன்னா அதுதான் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ற டயத்துக்கான இவ்வளவு நேரம் பேசுறதுக்கான கூலின்னு நான் நம்புவேன். அப்படிங்கும்போது அடுத்த தடவை நீங்க இங்க கேட்டுட்டு இருக்காங்க, அடுத்த தடவை கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நம்ம பார்வதி பதையை வந்து 2வது சொல்லுங்க. அது சொல்ல வேண்டாம். ஏன்னா நமக்கு மொழியை கொடுத்தது கடவுள் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அது தமிழ் தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. தென்னாடுடைய சிவனையை போட்டு அழகா வாய் நிறைய இருக்குது, அதை அழகா சொல்லுங்க. அப்படியா உங்களுக்கு இல்லைங்க எனக்கு சொல்லணும் போல இருக்குது, எல்லாரும் சொல்றாங்க சொல்லணும் போல இருக்குதுன்னா முன்னுரிமையாவது நம்ம மாணிக்க வாசகர் கொடுங்க. அந்த நம்ம பார்வதி பதை எங்க இருந்து வந்துச்சுன்னு தேடி பிடிச்சு ஒரு ரெக்கார்டு வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் பார்ப்போம். அது யார் சொன்னாங்க? நமக்கு வந்து நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா திருமுறையும் திருநெறியும் தான். சாத்திர நூலும் தோத்துர நூலும் தான் நமக்கு. அதுக்குள்ள நம்ம பார்வதி பதையங்கிற வார்த்தை வந்து எங்க இருக்குது? அவங்க பாட்டுல சொல்லுங்க, உரைநூல்ல இருந்து எடுத்து சொல்லாதீங்க. உரைநூல்ல வந்து இந்த ஞானசம்பந்தர் இந்த நம்ம பார்வதி பதையை சொல்லிட்டு போனாங்கிற மாதிரி ஒரு உரை எழுதியிருக்கிறாங்க. நான் இன்னொரு உரையும் எடுத்து காமிப்பேன். திருநாவுக்கரசருக்கும் ஞானசம்பந்தருக்கும் பிடிக்காது, அதனால திருநாவுக்கரசரோட ஆட்கள் தான் ஞானசம்பந்தரோட கல்யாணத்துல பந்தலை கொளுத்தி விட்டாங்க, அது வந்து முக்தி இல்ல, தீ வச்சு எரிச்சு விட்டாங்கன்னு ஒரு உரை இருக்கு. அதையும் நான் எடுத்து காட்டுறேன். அப்போ உரை நூலை படிக்காதீங்க, திருமுறையை படிச்சீங்கன்னா யார் நீங்க உங்களுக்கு நமக்கு வந்து எவிடன்ஸ் யாருன்னா இந்த திருமுறைகளும் சாத்திர நூல் தான். இந்த சாத்திர நூல்ல உரை நூலை படிக்காம அந்த சாத்திர நூல் அவங்க வாயில திருக்குறளை படிக்கணும்னா திருக்குறளை திருவள்ளுவர்கிட்ட படிக்கணும். அவங்ககிட்ட படிச்சுட்டு விளக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு அருளாளர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும். வள்ளலார் வந்து திருமுறைக்கு விளக்கம் புரிய வள்ளலார்கிட்ட போய் அருட்பெருஞ்சோதி அகவல் படிங்க. அது வந்து திருவற்றியூர் அனுபவம்னா என்னங்கிறத அவர் சொல்லுவார். அப்போ அருளாளர்களை நம்பலாம். இங்க இருக்கிற வரதராசனாரையும் மத்தவங்களையும் வந்து எனக்கு நம்புறதுல வந்து கொஞ்சம் உடன்பாடு இல்லை. அந்த வகையில நம பார்வதி பதையங்கிற வார்த்தை வந்து திருமுறைகள்லயோ மத்த எதுலையுமே கிடையாது. ஆனா தென்னாடுடைய சிவனை போற்றி உண்டு. அப்ப நான் எதை சொல்லணும்? எனக்கு முடிவு பண்ண தமிழ சொல்லணுமா, இல்ல எனக்கு சம்மந்தமே இல்லாத எனக்கு புரியாத ஒரு மொழியை வந்து நான் பேசணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். நான் ரொம்ப தூரம் வந்து டைம் எடுத்துட்டேன், அதுக்கு எல்லாரும் மன்னிக்கவும். நான் பேசின பேச்சுல வந்து நீங்க இது வரைக்கும் வச்சிருந்த கருத்து வந்து நிறைய விஷயங்கள் உடைஞ்சிருக்கும். அந்த உடைஞ்சதுக்கு உங்க மனசு வந்து வருத்தப்பட்டு இருந்ததுன்னா அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதோட நம்ம பேச்சு வந்து ரொம்ப நேரம் எடுத்துட்டோம், அதனால முடிக்கிறேன். சிவ கைலாச ஐயாவுக்கு வந்து நன்றி. ஐயா ரொம்ப நன்றிங்க பிச்சைமணி ஐயா. இன்றைக்கி வந்து சொக்கரையானால் வந்து வர முடியல, அவருக்கு கொஞ்சம் ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. டெய்லி நாங்கள் 8:20 9:30 வரைக்கும் வந்து ஐயா வந்து வள்ளலார் டாபிக் தாங்க வந்து பேசிகிட்டு இருக்காரு. வள்ளலாரை பற்றின அவர் அருட்பா எழுதுனது, அப்புறம் அவருடைய வரலாறு உண்மை விளக்கம் தான் வந்து ஐயா வந்து விளக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கி நிகழ்வு வந்து ரத்தாயிடக்கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. கரெக்டாக வந்து 8 மணிக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க. அதனால் இன்றைக்கி நிகழ்வு வந்து இவ்வளவு கருத்து சொல்லி எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. இதில் வந்து நிறையா எடுத்துகிட்டு போகிற மாதிரி விஷயம் இருக்குது, நிறையா விதைக்கப்பட்டிருக்கிறீங்க. திருமுறைகள் வந்து மனப்பக்குவத்தோடு பாடணும்,
அப்போ தான் அந்த திருமுறைகள் வேலை செய்யணும், அந்த கருத்தாக இருக்கட்டும். அப்புறம் நம்ம பார்வதி பதையை சொல்லக்கூடாது, தென்னாடுடைய சிவனே தான் முதல் முன்னுரிமை தரணும், அந்த கருத்தாக இருக்கட்டும். இப்போ நம்ம வேலை செய்யணும், நம்ம உழைப்பை நம்ம போடணும், நம்ம வினைப்பயன் வந்து நம்ம. சொல்லக்கூடாதுன்னு சொல்லல, சொல்ல அவசியம் இல்லை. சரிங்க. சரிங்க. அதனால் இவ்வளவு கருத்து சொல்லி உங்கள் நேரத்தை ஒதுக்கி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்கள் தொடர்ந்து வந்து எங்களுக்கு சொல்லி விளக்கம் தரணுங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோளுங்கய்யா. இல்ல, நம்ம சொல்றதை பத்தி பிரச்சனை இல்லைங்க. நம்ம இந்த நாளதான் நமக்கு வேலை இல்லாத நேரத்துல வந்து நான் ஒரு கடையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த மற்ற நேரங்கள்ல வந்து நம்மளால சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடணும் இல்லையா. ஆனா வந்து நம்ம சொல்ற விஷயங்கள்ல வந்து நடைமுறைக்கு வராம வெறும் பேசி கேட்கிற மாதிரி இருந்தா நமக்கு அதுல கொஞ்சம். அதனால கேட்கிறவங்க வாழ்க்கைக்குள்ள வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வருது. அது அவங்க கடைபிடிக்கிறாங்க. போகும்போது அந்த மாதிரி இப்ப நிகழ்வுன்னு சொன்னீங்கல்ல. ஆமாங்கய்யா. நிகழ்வுங்கிறது வந்து கடவுளால நடத்தப்படுறது மட்டும்தான் நிகழ்வு. சரிங்க. நம்மளா நடத்துறது எல்லாமே நிகழ்ச்சி. அது ஒரு குறிப்பா மட்டும் பண்ணிக்கலாம். சரிங்க. சரிங்க. நிகழ்ச்சிங்கிறது வந்து நம்மளால நடத்தப்படுறது, கடவுளால நடத்தப்படுறது வந்து நிகழ்வு. சரிங்க. முக்கால்வாசி மேடையில வந்து நம்ம நிகழ்வுன்னு தான் பேசிட்டு இருக்கோம். சரிங்க. அது ஒரு சின்ன திருத்த மாட்டீங்க. நம்ம பேசுறத பத்தி பிரச்சனை இல்லைங்க. அவங்க வாழ்க்கையில அதை பாதிப்பு இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பாங்க. கண்டிப்பா. அது நம்மளோட ஃபீஸா அதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு. கண்டிப்பாங்க. நான் பேசுறதுக்கான ஃபீஸா வந்து அவங்களோட வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு விஷயங்களை மாத்தினாங்கன்னா அது வந்து அதோட ஃபீஸா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றேன். கண்டிப்பா. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. யாராவது கருத்து வேற யாராவது பேசுறீங்களா? இது வரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே நன்றி. அவங்களோட எனக்கு பழக்கம் இல்லை, இருந்தாலும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பழக்கம் இல்லாத ஒரு ஆளோட பேச்சு வெளிநாடு பொறுமையா கேட்டு ரொம்ப நன்றி. நன்றிங்க. நன்றி ஐயா. நமச்சிவாய வாழ்க்கையா. சுப்பிரமணியம் பேசுறேன். சார் பிச்சுமி சார் பேசுறாரு இல்லைங்களா இவ்வளவு நேரம்? ஐயா ஆமாங்கய்யா. இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு? அவர் ஆக்சுவலா எல்லா கதையும் எடுத்து சொல்றாரு. முடிவா என்ன சொல்ல வர்றாரு? முடிவா முடிவு சொல்லிட்டேன் நானு. அதாவது வந்து வெறுமனே புராண ரீதியா மட்டுமே போகாம புராணத்துக்கு உள்ள வந்து தத்துவார்த்தம் ஒண்ணு இருக்குது, அதுக்கப்புறம் வரலாறுன்னு ஒண்ணு இருக்குது. இது மூணையும் சேர்த்து நம்ம வழிபாட்டை மாத்தணுங்கிறத நம்ம விருப்பம். அது ஒண்ணு. அப்புறம் வந்து நீங்க அந்த நவபாரதி பதவிகள் சமஸ்கிருதம் அது வந்து அவசியம் பயன்படுத்தாதே. நம்மளுடைய தென்னாடு சிவனை போட்டி நீங்க வர்றீங்க. இது ரெண்டும் நீங்க வற்புறுத்தி சொல்றீங்க. உண்மை இங்க கருத்துங்களா நான் சொல்றது? இல்ல வற்புறுத்தலைங்கய்யா. இது என்னோட கருத்து. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா என்னோட உங்களுடைய கருத்து இல்ல. எல்லாருமே இப்ப வந்து தென்னாடு சிவனை போட்டி சொல்றமே ஒழிய அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறாங்க. சொற்பொழி எல்லாரும் இதான் சொல்றாங்க. பழக்கப்படுத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் நீங்க சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இது என்னன்னு கேட்டீங்கன்னா சிவன் அந்த சிவலிங்கம் சொரூப லக்கணம் தடத்த லக்கணம் அதுக்கடுத்து சிவன் அந்த லிங்க உருவ வழிபாடு இதெல்லாம் வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்களா நீங்க சொல்றீங்க. இப்ப காலமானதுனால நம்ம இன்னொரு நாளைக்கு பேசுவோம் ஆச்சுங்களா? இல்லைங்களா? அதனால வந்து ஆனா அதெல்லாம் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்சு நீங்க ஏகமா படிச்சதுனால என்னுடைய கருத்துல நீங்க நிறைய படிச்சதுனால இந்த சிவனுடைய எண்குணமோ அல்லது சிவனுடைய சொருவ லக்கணமோ தடத்த லக்கணமோ அல்லது தோத்திரங்கள் பாடினால் இதெல்லாம் விலகாது, அவங்களாம் பாடிட்டு போனா நீங்க நம்புறீங்க. இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இன்னொரு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதை கண்டிப்பா பேசுவோம். வெறும்னா அதாவது நமக்கு இங்க சொற்பொழிவாளர்களால பழக்கப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை வச்சு பேசினாதான் புரியுங்கிறதுக்காக அந்த வார்த்தைகளை வச்சு பேசுறேனே தவிர நான் என்ன சொல்றேன், சொற்பொழிவாளர் 1008 பேசினாலும் என்னங்க நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, கால இட வர்த்தமானம் சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி இடம் பொருள் ஏவல் இதை வச்சு நாம தான் புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா. அவங்க சொல்றத அப்படி எடுத்துக்கணும் அவங்களும் சொல்லல, நம்மளுக்கு யாரும் சொல்றது. நாம வந்து அனலிட்டிக்கல் ஸ்டடி எடுத்தோம்னா நீங்க சொல்ற அந்த மூணு டிசிப்ளின் வச்சு நாம தான் புரிஞ்சுக்கணும் ஒழிய அவன் 1008 பேசுவாங்க. ஒன்னா ஒருத்தன் காசு பண்றதுக்கு பேசுறான், இல்லைன்னா ஒருத்தன் வந்து தன்னுடைய கருத்தை திணிக்கிறதுக்கு பேசுறான் ஆச்சுங்களா. பல்வேறு கோணங்களை பேசினாலும் தோத்திரங்கள் எதற்கானவைனா முழுமையா வந்து இறைவனை புகழ்வதற்கு மட்டும்தான் தோத்திரங்கள். முடிஞ்சு போச்சுங்களா. புகழ்வது மட்டும் இல்லைங்க, தாண்டகம் எல்லாம் ஞானசம்பந்தம் இது நாவலரசரோட தாண்டகம் எல்லாம் முழுக்க தத்துவம்.
இல்ல தத்துவங்கள், அதாவது திருமறை மூணுமே முதல்ல தோத்திரங்கள் தான். அதுக்கு பிறகுதான் அதுல சாத்திரங்கள் தான் மாறுது. திருமூலர் இருந்து மட்டும்தான் சாத்திரம். நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். இருந்தாலும் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, ரொம்ப எல்லாரும் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. திருமறை தோத்திரங்களே சாத்திர கருத்துகள் அதுல உண்டு. முடிஞ்சு போச்சுங்களா? அதே மாதிரி மாணிக்கம் இதை நாளையுமே கலந்து எடுத்துட்டு வந்துட்டு ஞானத்துக்கு ஓடி போய் ஞானத்துக்கு வந்துடுறாரு. அதனால நம்ம புரிஞ்சுக்கிறது நம்மளுடைய நீங்க சொன்ன இடம் பொருளியால் கால வர்த்தமானத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சொற்பாடுகளை பத்தி நம்ம கவலையே வேண்டாம். சிவனை பத்தியோ கடவுள் யார் அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம நல்ல லைன்ல போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்து எடுத்து சொல்லலாம். இதை நீங்க சொல்றீங்களா விளக்கம் அதுக்கான முயற்சி தாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் புராணத்தை அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அவன் வந்து ஒரு புராணத்தையே பாடிட்டு போயிடுறான் ஆச்சுங்களா? அத வந்து மக்கள் பிளைண்டா ஃபீல் பண்றாங்க, நீங்க வருத்தப்படுறீங்க, அது உண்மை. ஆனா நான் என்ன சொல்றேன், தோத்திரங்கள் ஒரு வகை பக்கம் இருக்கட்டும், சாத்திரம் ஒரு பக்கம். நீ படிச்சு நீ புரிஞ்சு சொற்ப சொல்றது அப்படி எடுத்துக்காதுன்னு நானே சொல்றேன். அதான் நினைக்கிறேன். அதான் நான் நீங்க சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா சொக்கரையா வகுப்பு நடத்துறாருங்க ஆச்சுங்களா? அவரு வந்து நமக்கு இதுவரையிலும் தெரியாத உண்மையில் வெளிக்கொண்டாருங்க. ஒண்ணு ராமலிங்க அடிகள் பத்தி மற்றது நான் கவனிக்கிறேன். ஆனா அவருடைய சொற்பொழி இருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியன்னு கேட்டீங்கன்னா, இதுவரையில் தோத்திரங்களிலும் மறைக்கப்பட்ட கருத்துக்களை படிச்சு தெளிவா உள்ளங்க நெல்லிக்கணும் நமக்கு சொல்றாருங்க அவரு ஆச்சுங்களா? இது வந்து ஆதிகள் மறைச்சி எடுத்துட்டு வராங்கிறதுதான் உண்மை. நீங்க சொல்ற கருத்து அங்கதான் அவங்க சொல்றது நம்ம ஏன் கேட்கணும்? காலையோட வர்த்தமானது நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லவங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். இதுதான் பிரச்சனை. அவங்க சொல்ற விஷயத்துல நம்ம இதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். நீங்க சொல்றீங்கன்னா, நான் இப்போ இருக்கிறது வந்து ஒரு 500 அடியார்களோட இருக்கிறேங்கய்யா. நம்ம இருக்கிறது வேற வேற இடத்துல போகும்போது அவங்க பூராமே வந்து அந்த புராணத்தோட நின்றுறாங்க. அதனால அவங்கள வச்சு அவங்க வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சு. என்னன்னு நீங்க சொன்னீங்களே, காலம் வரலாறு தத்துவம் மாதிரி காலத்துக்கு ஏற்ப தத்துவங்களும் மாறுது, காலத்துக்கு ஏற்ப கருத்துக்களும் மாறுது. அப்படிங்கிற வரலாற்றுக்கு ஏற்ப கருத்துக்கள் மாறுதும் பொழுது இத்தனையும் நம்ம சமாளிச்சு ஒருத்தர் நாள் படிச்சுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை தான் தோத்திரங்கள் தான் வருது. நீ சிம்பிளா நீ கடவுளை வாழ்த்தி பாடு,